என்னோட கிச்சனில் இருக்கிற விநாயகர் பாருங்கள், லக்ஷ்மி குபேரர், இந்த நந்தி பகவான் எல்லாரையும் நமஸ்கரிச்சுட்டு தான் சமையலுக்கு வருவேன். வாங்க வீடியோக்கு போகலாம். இன்றைக்கி வந்து நான் பாலக்கீரை மாங்காய் வச்சு ஒரு சட்னி மாதிரி சொல்லித்தரேன். சட்னினா இது வந்து ரைஸுக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, ஒரு கட்டு பாலக்கீரையை இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, வெல்லம், இது ஆப்ஷன் தான். வெந்தயமும் கடுகும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடிச்சு வச்சுருக்கேன். மாங்காய் வந்து பெரிய கல்லில் திருவி வச்சுருக்கேன். பெருங்காயம், மஞ்சள் பொடி, காரப்பொடி, கொஞ்சோண்டு காஷ்மீர் சில்லி. இப்போ வந்து இதில் இந்த பாலக்கீரையை நம்ம இதில் வதக்கிண்டுடலாம். எண்ணெய் விட்டுருக்கேன் இல்லையா, அந்த எண்ணெயில் இருக்குது ஒரே ஒரு ட்ராப் வாட்டர். இப்போ வந்து இந்த கீரை வதங்கிடுத்து இந்த மாதிரி ஒரு பவுலில் இந்த மாங்காய் துருவின மாங்காய் போட்டிருக்கேன். இப்போ வந்து இந்த கீரையை இது மேலே வச்சிடலாம். இப்போ வந்து இந்த பவுடர்லாம் இதில் சேர்த்துடலாம். உப்பு எல்லாம் எடுத்து வச்சோம் இல்லையா, அது இதில். இந்த வெந்தயம் கடுகு வறுத்தோம் இல்லையா, அது ஒரு 1.5 டீஸ்பூன். வெல்லம். இப்போ வந்து உளுத்தம்பருப்பு, கடலை பருப்பு சேர்த்துடலாம். இப்போ இந்த கறி லீஃப் கலந்துடலாம் இந்த மேலே. இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நம்ம மாங்காய் பாலக்கீரை தொக்கு ரெடி ஆகிடுது. தொக்குன்னு சொல்ல முடியாது, இது வந்து சட்னி அப்படின்னு சொல்லலாம். இது வந்து அப்படியே நம்ம சாதத்துக்கு கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். மாங்காய் சீசன் இருக்குது, பாலக்கீரை எப்போவுமே கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை, டேக் கேர். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.